சினிமாவுடைய தாக்கத்தை திமுகவோட அறிந்த கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. ஏன்னா நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால்வார்ட் சினிமாலேருந்து வந்தது. அப்புறம் சினிமாலேருந்து தேர்தலில் நின்று ஜெயிச்ச முதல் நபரும் எஸ்எஸ்ஆர் திமுகவை சேர்ந்தவர். எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் அண்ணா அவர்களுக்கு, கருணாநிதி எல்லாருக்குமே சினிமாவுடைய ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஸோ அதனால அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அண்ணா எவ்வளோ கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு. அதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அவருடைய ஃபியூனரல்ங்கிற அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார். அவரோட பாப்புலாரிட்டி மக்களிடையே பீக்ல இருக்கும்போது அவர் எம்ஜிஆருடைய கரிஸ்மாவை மதிச்சார். அண்ணான்னு சொன்னா பெருந்தன்மைன்னு சொல்றோம்ல, அவர் அதை மதிச்சாரு. ராமச்சந்திரன் முகத்தை காமிச்சா ஓட்டு விழும்னா அது எனக்கு தேவை. அதாவது எம்ஜிஆர் அண்ணாவோட பெரிய கொள்கைவாதிலாம் கிடையாது. பட் ஜனநாயகத்தில் இந்த கரிஸ்மாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அப்பவே ரியலைஸ் பண்ணவர் அண்ணா. அப்ப நீங்க சொல்றது சினிமாவினுடைய அந்த வலிமையை உணர்ந்த திமுகன்றது விஜயையும் அப்படிதான் பாக்குது. 100% அவங்க விஜயோடைய இம்பாக்டா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க. வெளியில நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இருக்கும். அட்டை தான், வெறும் அட்டை தான், கொள்கையே அஸ்திவாரமே இல்லாத அட்டை. அவர் சொல்றது லாஜிக்கலா அப்படி தட்டனா 75 வருட கட்சி மட்டும் இல்ல, அண்ணா மாதிரி ஒரு பெருந்தலைவர் ப்ளூ பிரிண்ட் போட்ட, அதாவது கொள்கைகளை வகுத்து கொடுத்த கட்சியை நீங்க 2 வருஷ கட்சியோட நீங்க எந்த கட்சியுமே, விஜய் கட்சி விட்டுருங்க, எந்த கட்சியுமே கிட்ட போக முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்தை பத்தி அண்ணா பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது, ஆட்சியில் எவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு கொள்கையை பேசி திமுகவை தோற்கடிக்க முடியும்னு விஜய் நம்பல. ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி 30 வருஷத்துக்கு மேல கொள்கை இல்லாம திமுகவை தோற்கடிச்சிருக்குது. எப்படி தோற்கடிச்சது? கரிஸ்மா வச்சுதான் தோற்கடிச்சது.